ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மீன் சாப்பாடு வீட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. வாழை இலையை வச்சு அப்படியே மீன் குழம்பு போட்டு பரட்டி அடித்தா வேறு லெவல் டேஸ்ட்டு. எப்படி சாப்பிட்டோங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சாப்பாடுக்கு தயிர் சேர்க்கக்கூடாது. அதனால் தயிர் ரைத்தா வைக்காமல் அப்படியே ஒரு லெமனை புழிஞ்சு விட்டு வெங்காயத்தில் லேசாக உப்பு தடவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டைஜஸ்ட் ஆகப்பில் ஒரு புளிப்பு சுவையோடு திகட்டாமல் இருக்கும். பொரிச்ச மீன் பனா மீன் சொன்னாங்க, அந்த மீன் வாங்கிட்டு வந்துருந்தேன். இதுக்கு சைட் டிஷ்ஷு தேவையில்லை, இருந்தாலும் நமக்கு வந்து மீன் குழம்புக்கு ஏதாவது முறுமுறுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் அப்பளத்தை எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சில பேருக்கு கெட்டியாக பிடிக்கும், நமக்கெல்லாம் தண்ணியாக வச்சு அப்படியே மீன் குழம்புல பட்டன் ப்ரெஸ் அப்படியே மீன் குழம்புல சாப்பாடை பிசைகிறத பார்க்கும்போதே பார்க்குறவங்களுக்கு எச்சி ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எச்சி ஊற சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு உமிழ்நீர் சுரக்கும். ஒரு உணவை பார்த்தோன்னே அந்த உமிழ்நீர் சுரந்துருச்சுனாலே நமக்கு டைஜஸ்ட் சரியாயிரும். சுகரு இந்த மாதிரி நோயெல்லாம் வராது. அப்படியே பரட்டி உருட்டி வாய்க்குள்ளே தள்ளணும். வேறு லெவல் டேஸ்ட்டு. அந்த பொரிச்ச மீன்லாம் அருமையாக வந்துருந்துச்சு. பனா மீன் சொன்னாங்க, முள்ளே இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாரத்தில் 2-3 நாள் மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு இதில் கிடையாது. மூட்டு வெளியில் இருக்கிறவங்களாம் மீன் அதிகமாக சேர்த்துக்கிற சொல்கிறாங்க. மீன் மண்டையில் அப்படி உறிஞ்சி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மீன் சாப்பாடு பரட்டி அடிச்சிருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.